ஸோ திமுக சொன்ன வாக்குறுதிகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியுள்ள மகதிலின் பாதி பேரை குறைச்சி இப்போ திருப்பி ஏற்றுறாங்க. அடுத்தது கேபிள் டிவிக்கு எவ்வளோமா கட்டுறீங்க மாதத்துக்கு? 350 ரூபா கட்டுறீங்க. இப்போ இன்னைக்கு 2021 அப்போ கேட்குறாரு, எல்லாம் சிவி சிங்காரிச்சிட்டு வரீங்க, உங்கள் வீட்டிலெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இல்லையோ அந்த டிவி சீரியலில் வர பொம்பளையை பார்த்து நீங்களும் அழுகுறீங்க, இந்த சீரியல் பார்க்குறதுக்கு எவ்வளோ? அப்போ கேட்குறாங்க எல்லாம் 260 ரூபான்றாங்க. நாங்கள் வந்தால் 100 ரூபாய்க்கு குறைப்போன்னாரு. இப்போ 100 ரூபாய்க்கு குறைக்க முடியுதா? நீங்கள் சொன்னீங்க 350 ரூபா இல்லை, அது தவிர ஓடிடியில் கிரிக்கெட் மேட்ச் வேணும்னு சொன்னால் சமயத்தில் 30 ரூபா கொடுங்கன்றாங்க கேபிள் டிவி. ஸோ இப்போ இதை பார்க்கணும், வேர்ல்டு கப்பை பார்க்கணுன்னா சார் அந்த சேனல் வந்து பெய்டு சேனல் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அமேசான் ஓடிடி வேணும், நெட்ஃப்ளிக்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா. ஸோ 500 ரூபா இன்றைக்கி மெட்ராஸில் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னே கேட்டால் நாங்கள் வந்தால் இப்போ என்ன பண்ண, போன எலெக்ஷனில் இவர் என்ன பண்ணார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு முட்டையை கட்டினாரா? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அது வரலங்கிறதுக்கு முட்டையை கட்டி வந்தது முட்டைன்னு கட்டினார். அதே அவங்க வாக்குறுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தால் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், தர்மபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், சென்னையில் நாங்கள் வந்தால் இது விளையாட்டு பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு. நாங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் வந்திருக்குதா? வெறும் முட்டை தான் வந்திருக்கா? இதெல்லாம் மக்களிடம் கண்டிப்பாக அதிமுக கொண்டு போகும்.